ஃப்ரெண்ட்ஸ் மக்களே வணக்கம்ப்பா. அந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஊத்தங்கரைன்ற ஒரு கிராமத்தில், அதாவது ஊத்தங்கரைன்னு ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு 75 வயசான ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கார் ஒரு மர்ம நபரால். அதை தாண்டி இன்னொரு முக்கியமாக அதில் கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு 65 வயதான ஒரு மூதாட்டி, நமக்கெல்லாம் அவங்க மூதாட்டி தான், அந்த நபரை கற்பழிச்சிட்டு அந்த மர்ம நபர் தப்பி ஓடி இருக்கிறாரு அப்படின்றது ஒரு 2 நாளாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நியூஸ். நைட்டில் அவங்க பாட்டு தனியாக அவங்க இருக்க தோட்டத்து வீட்டில் தனியாக தங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தனியாக வசிச்சுட்டு வந்திருக்காங்க. விவசாய குடும்பத்திலேருந்து இருக்கார். அவர் விவசாயியாக இருந்திருக்காரு. அந்த 75 வயசுலையும் அவர் விவசாயியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றது கூட தெரியாத ஒரு சூழலில் தான் அந்த குடும்பம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அதுக்கான தகவல்கள் எதுவும் தெரிய வரல. அப்போ அந்த இடத்துல வந்த ஒரு நபர், அந்த சைடு வந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டு உள்ள பூந்து பெரியவர் மேலே தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு, அதுக்கு அப்படி கல்லை தூக்கி போட்டதுக்கப்புறமும் அந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி முயற்சி பண்ணும்போது அவருடைய அலறல் சத்தங்கள்லாம் கேட்டு அந்த மூதாட்டி எந்திச்சு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்ததும் அவங்கள பார்த்துட்டு இவர் திரும்ப அவரை அடிச்சுட்டு அவங்கள போய் பலவந்தமாக தாக்கியிருக்காரு. தாக்கிட்டு அது மாரி ஒரு வாயில் சொல்கிறது கூட ஒரு மாதிரி இருக்குது, பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு அந்த 60 வயசானவர். இவர் வரும்போதே முழு நிர்வாணமாக தான் அந்த ஏரியாக்குள்ளேயே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு கொடூர புத்தி கொண்ட ஒரு நபர் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பார் அப்படின்றது நம்ம உன்னிச்சு கவனிக்கணும். இதே சம்பவம் இங்கே மட்டும்தான் நடக்குதானா, 2024 ஒன்று, 2025 ஒரு 4-5 இப்படி தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக வீட்டில் வசிக்கக்கூடியவங்க, 65-70 வயசுக்கு மேலே இருக்கவங்கள குறி வச்சு இது தொடர்ந்து வெறும் ஒரு இடத்துல மட்டும் நடக்கல, பல்வேறு திசைக்கு ஒரு சைடாக இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சம்பவங்களில் ஈடுபடவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா முழுக்க 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 நீங்கள் 1000 பேர் சொல்லல, அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இல்லை, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னப்பா வேலை, அந்த நேரத்தில் அவங்க என்ன போனாங்க, அப்படி பெண்களுடைய ஆடையில் குறை சொல்லக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு இப்போ அந்த பாட்டி உடையில இவன் என்ன குறை கண்டுபிடிச்சா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் விக்டிம் ப்ளேம் பண்ணுறது இருக்கு இல்லையா, ரொம்ப 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 கொடூரமான ஒரு செயலில் அது ஒன்று. முக்கியமாக சொல்லணும்னா விக்டிம் ப்ளேம் பண்ணுறது எப்பா இது சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தப்பு பண்ணவனோட அந்த தப்புக்கு துணை போகிறான்ல அது ரொம்ப ஆபத்தான ஒன்று, அவனுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும்னு. அப்படி தண்டனை கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும், எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. என்னென்னா கண்டிப்பாக அது தண்டனைக்குள்ளான ஒன்று தான். இப்போ ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கான அவங்க ஏன் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, எந்த அளவுக்கு கொடூரமான ஒன்று அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம யோசிக்கணும், அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பா, அவங்க கூட என்ன பண்ணியிருப்பா, இவங்க கூட என்ன பண்ணியிருப்பா, ஏன் அந்த பாட்டி எப்படி போட்டிருக்கோம், அந்த பாட்டிக்கு யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சியோடைய ஒரு நிர்வாகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு. அப்போ 2 வயசு குழந்தைகிட்ட என்ன ஆபாசத்தை கண்டார். இன்றைக்கும் ட்ரெஸ்ஸு பெண் சுதந்திரம் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ஏடா கூடமாக போடுறீங்க, கண்ட பெண்ணுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு தான் நான் இதை கேள்வியாக வைக்கிறேன். உட்காந்து ஃபோன் முன்னாடி வச்சுக்கிட்டு, ஒரு ஃபோன் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம், மைக் இருந்தால் என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆபாச உடைகள் அணிகிறாங்க, ஏன் இந்த 2 வயசு குழந்தை ஆபாச உடை அணிஞ்சதா, அந்த 68 வயசான அந்த பாட்டி ஆபாச உடை அணிஞ்சதா அப்படின்னு நம்ம பெரிய கேள்வி வைக்கணும். இந்த சம்பவங்கள் இந்த 60 வயசுக்கு இந்த சம்பவம் வந்தோன்னா எங்கெல்லாம் நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நடந்திருக்கு. அந்த ஈரோட்டில் நடந்தவனை பிடிச்சாங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதோட அவனுக்கு தொடர்பு இருக்குது. அவனுக்கு இவனுக்கு தொடர்பு இருக்குது. நாமக்கல் சைடு போனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களும் வயசானவங்க தான், தனி வீட்டில் வசிச்சுட்டு வந்தவங்க தான். அவங்களுக்கு
இவங்களுக்கும் அதில் இருக்க ஒரு நபருக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த தூத்துக்குடியில் நடந்த இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. இப்படி தொடர் கனெக்ஷனில் அவங்க எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு திசைக்கு ஒரு பக்கம் மாவட்டமாக தெரியுறானுங்க இவனுங்க. இப்போ இவங்களை பிடிச்சி அடைக்கணும். இந்த அளவுக்கான சட்ட ஒழுங்கு சீர்கேடு எந்த அளவுக்கு இருக்குது, அதை நீங்கள் முன்னிறுத்தி என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவங்களை எடுக்கிறவங்களுக்கு அப்படி முன்னாடி வரவனுக்கு தப்பு செய்யலான்னு சொல்லி தைரியமாக முன்னாடி வரவனுக்கு நீங்கள் என்ன எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்க அப்படின்றது நம்ம முக்கியமான ஒன்று. அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இங்கே இருக்கிற அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா இன்னி வரைக்கும் எடுக்கலை, இதுக்கு மேலேயும் எடுக்க எவனோ ஒருத்தன் குஷ்டு வந்தால் நம்ம என்னப்பா பதில் பண்ண முடியும் அப்படின்னா அது கிராமன்றதுனால அவன் யாருன்றதுனாலே தெரியாமல் இருக்குது. சிட்டியாக இருந்தால் சுற்றி என்ன பண்ணலான்னா கேமரா வச்சுருக்கோம், அதில் பிடிபட்டுருவாங்க. ஆனால் கிராமன்றதுனால அந்த இடத்துல வந்து சுற்றி சிசிடிவி கேமராக்கள் எதுவும் பொருத்தப்படலை. அப்போ கிராமத்தில் இருக்கவங்களாம் எப்படி வேணாலும் அழிஞ்சு போகலாம். ஒரு 10-15 வருஷங்க அப்புறம் யார் அவங்களே செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான நீதி கிடைச்ச அவனை இருப்பான். அவங்களே இல்லைன்னு சொல்லி அவனை கருணை அடிப்படையில் விடுதலை பண்ணிடுவாங்க. இல்லை அவனுக்கு தண்டனையே கிடைக்காம போயிடும்ப்பா. கம்ப்ளைண்ட் பண்ணுறது யாரும் இல்லை, நான் யாருக்கு தண்டனை கொடுக்கறது, தண்டனை கொடுத்து யாருக்கு நீதி வாங்கி தரும் அப்படின்னு கேட்குற ஒரு சூழலில் தான் அது மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஒடுக்குப்புறமாக ஓரமாக தான் பாட்டுன்னு செவனேன்னு இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பை இது தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு மத்தியில் பெண்கள் மேலே விக்டிம் அறகுறையாக ஆடை அணிகிறாங்க அப்படின்னு சொல்லி விக்டிம் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளை மாதிரியான ஒரு கட்டத்தில் நானும் அது இருந்தால் அதை திருந்தி நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். அப்படி இன்னமும் உங்களுக்கு அந்த யோசனைகள் இருக்குது அப்படின்னா தயவு செய்து மாற்றிக்குங்க, இல்லை உங்களை நீங்களே செருப்படுத்தி அடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன என்னைய கழுவி ஊற்றுறீங்களோ தாராளமாக கமெண்ட்ஸில் பண்ணிங்க. இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.